2 தெசலோனிக்கேயர் நிருப புஸ்தகம் அதனுடைய 6வது வசனத்தையும் அதனுடைய 10வது வசனத்தையும் படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் நிருப புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 10வது வசனத்தையும். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தின் தேவன் மனிதனுக்கென்று மனிதனுடைய புத்திக்கு எட்டாத, அவனுடைய இதயத்தில் இன்று வரைக்கும் தோன்றாத, மனிதனுடைய சிந்தனை திறனுக்குள் உருவாக்கப்படாத பெரிய மகிமைகளை, மகத்துவங்களை, அனுக்கிரகங்களை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது இகலோகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்துக்குரியவைகளாக மனிதனுடைய நித்தியத்துக்குரியதாக வைக்கப்பட்டிருக்கிற அனுக்கிரகங்கள். அப்படி அநேக விதமான ஆசீர்வாதங்களை தேவன் மனிதனுக்கென்று தாராளமாக ஏராளமாக வைத்திருக்கிறார். அதில் ஒரு மகா பெரிய மேன்மையான அனுக்கிரகத்துக்கு பெயர்தான் இந்த 2 தெசலோனிக்கேயர் 1:6 படித்தோம். இளைப்பாறுதலை பிரதிபலனாக அவனுக்கு கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. அடுத்த 10வது வசனத்தில் படித்த அதுபோல ஒரு வாக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கூட இதற்கு இணைத்து சொல்லுவோமே ஆனால், நித்திய இளைப்பாறுதல் என்கிற ஒரு பிரதிபலனை கர்த்தர் மனிதனுக்கு என்று வைத்திருக்கிறார். மனிதன் இதுவரையிலும் அதை இந்த உலகத்தில் எவ்வளவேனும் ருசிக்க முடியாத, ரசிக்க முடியாத, அனுபவிக்க முடியாத மகா பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்றே அதை நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு பெரிய இளைப்பாறுதல், அதை ஒரு நித்திய இளைப்பாறுதலாக கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிறார். அதுபோல 10வது வசனத்தில் படிக்கும் போது, ஒருவேளை தேவன் மனிதனுக்கென்று நியமனம் செய்யப்பட்டிருக்கிற இந்த மகத்தான மகிமையான இவ்வண்ணமான பெரிய அனுக்கிரகங்களை அவன் சொந்தப்படுத்துவதற்கு தவறுவானே ஆனால், அதுபோல நித்திய தண்டனை, ஒரு காலமும் விடுதலையாக்கப்பட முடியாத, ஒரு காலமும் அதிலிருந்து திரும்ப மீண்டு வரக்கூடாத பெரிய ஒரு தண்டனை, அதையும் நித்தியம் அப்படி என்றே வேதம் நமக்கு தெள்ள தெளிவாய் சொல்லி தந்திருக்கிறது. அப்படியானால் இந்த ராத்திரி வேளையிலே அன்பரே, உங்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர விருப்பப்படுகிற காரியம் என்ன? மனிதனுக்காக ஆண்டவர் ஒரு நித்திய இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். மனிதனுக்காக ஆண்டவர் நித்திய தண்டனையை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிரியம் என்ன? தேவனுடைய விருப்பம் என்ன? இவைகளெல்லாம் நம்முடைய காதுகளின் கவனத்திற்கு, நம்முடைய இதயத்தின் உணர்வுக்கு நேராக ஆண்டவர் வெளிப்படுத்தியதற்கு நோக்கம் என்ன? இப்படி இந்த புத்தகங்கள் வாயிலாக தேவன் இவைகளை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்து சொல்லித் தருவதற்கு நோக்கம் என்ன? ஒரு மனிதன் கூட நித்திய அழிவாகிய தண்டனையை அடைய வேண்டும் என்று மனதார தேவன் ஒரு நாளும் விரும்புகிற தேவன் அல்ல. மனிதனுக்கென்று மனிதன் முடிவில்லாத யுகமாக, ஆண்டாண்டு காலங்களாக, எண்ணுக்கடங்காத நித்திய 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 காலங்களாக அவன் இளைப்பாரி சந்தோஷமாக, சமாதானமாக, அற்புதமாக, பசியின்றி, பட்டினியின்றி, கண்ணீரின்றி, கவலையின்றி, வியாதியின்றி, பலவீனமின்றி, வருத்தமின்றி, நிம்மதியோடு கூட வாழ்வதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரமோனை மிகவும் விரும்பித்தான் இவ்வண்ணமான காரியங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். ஒருவேளை அவைகளுக்கு நாம் இணக்கமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் நமக்கு அனுமதிக்கப்படுகின்ற காலங்களை அசட்டை பண்ணி வாழ்வோமே ஆனால், அந்தோ பரிதாபம்! எத்தனை 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 காலங்கள், கொடூரமான காலங்கள், வேதனையான காலங்கள். ஆமீன். அதற்கு பெயர் அது ஒரு தண்டனையின் காலம். அது நித்திய 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 காலமாக, நித்தியத்தை யாராலுமே இன்றளவு வரைக்கும் அதை தொகையிட்டு அளவு கூற முடியாத ஒரு வார்த்தை தான் நித்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டர்னல். அதற்கு ஒரே ஒரு வார்த்தை பொருளாய் அடங்குகிறது: முடிவில்லாய்மை. முடிவில்லாத யுகா 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 யுகமாக
மனிதன் வேதனை அனுபவிக்க அதுவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படி மனிதனுடைய புத்தி கேட்டாத பெருத்த ஆசீர்வாதமாகிய ஒரு பிரதிபலனாக நித்திய இளைப்பாறுதலை வைத்திருக்கும் போது மனதார அதை அறியாமலும் புரியாமலும் யாருமே போய் நித்திய தண்டனையாகிய அழிவை தயவு செய்து யாரும் பெற்றுவிடக் கூடாது. எனவே 2 இடத்தை கர்த்தர் நமக்கு நியமனம் செய்து வைத்திருக்கிறார். ஒரு நித்திய இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார், நித்திய அழிவை வைத்திருக்கிறார். உதாரணமாக உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்களேயானால் அங்கே இதை குறித்ததான ஒரு சின்ன காரியம் நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்த காலத்தில் அவர் இதை நமக்காக அழகாக அற்புதமாக சொல்லி தந்தார். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் முதற்கொண்டு ஆமீன் சோத்திரம் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கைகளை நக்கீற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். இதெல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். 2 மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஒருவனுடைய பெயர் பதிவு செய்யப்படவில்லை. அவனுடைய உலக பிரகாரமான அனுக்கிரகங்களை கொண்டே அவனுக்கு ஐஸ்வர்யவான் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு உலக பிரகாரமாய் ஒன்றுமே இல்லை. அவனுடைய பெயர் லாசரு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு மகா பெரிய உண்மை சம்பவம் என்ன தெரியுமா? ஆமீன். இதோ பேச்சோடு மூச்சோடு பார்வையோடு உணர்வோடு இருக்கின்ற நாம் நாளைக்கு இந்த உலகத்தில் எப்படி இருப்போம் என்று யாருக்கும் சொல்லவே முடியாது. மனிதனாய் பிறந்தவனுக்கு மரணம் என்று ஒன்று நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றது. மனிதனுடைய ஆயுசு, மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய காலங்கள் எல்லாம் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஆமீன் சஞ்சலமுடையவர்களும் வருத்தமுடையவர்களும் வாழ்நாள் குறுகியவர்களும் ஆயிருக்கிறார்கள். 70 வயது என்று வேதம் சொல்லி தந்தாலும் ஆமீன் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். ஒரு காலங்கள் வரும், மரணம் என்று சொல்லுகின்ற ஒன்று எல்லா மனிதருக்கும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆமீன். அஞ்சிலும் சாவு, பிஞ்சிலும் சாவு, இப்படி என்றெல்லாம் உலகம் சொல்லுகிறது. இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தெள்ள தெளிவாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் மனிதன் கிடத்தப்படுகிறான். செம்மையானவர்களை அதிகாலையிலே மரணங்கள் மேய்ந்து போடுகிறது. இப்படி என்றெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னையும் உங்களையும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படியானால் அன்புக்குரிய தேவனுடைய மகனே, மகளே, மரணம் என்று சொல்லுகின்ற ஒன்றுண்டு. மரணம் என்று சொல்லுகின்றது நாம் நினைக்கிறது போல வாழ்க்கையின் முடிவல்ல. மரணம் என்று சொல்லுகின்ற ஒரு வாக்கை ஒரு மனிதன் சந்திக்கும் போது அந்த வாக்கின் வழியாக அவன் 2 காரியத்தை ஆமீன் ஸ்தோத்திரம் அடையும்படியான வாய்ப்புக்குள்ளே நுழைகிறான். ஒன்று அவன் நித்திய இளைப்பாறுதல், இன்னொன்று நித்திய அழிவாகிய தண்டனை. அதுக்காகவே மனிதனுக்கு இந்த பூமியிலே மரணம் என்று சொல்லுகின்ற ஒன்று
தெய்வத்தால் அனுமதிக்கப்படுகின்றது. அது எந்த நேரத்தில், எந்த காலத்தில், எந்த சமயத்தில் என்பதொன்றும் நமக்கு தெள்ளத் தெளிவாய் கூற முடியாவிட்டாலும், அன்பரே, வாழ்க்கை எப்படி என்று சொல்லுகின்றது? இந்த உலகத்தில், இந்த இகலோகத்தில் நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்பட்டது ஒன்றல்ல. அதற்கென்று ஆண்டவர் குறுகிய காலத்தை வைத்திருக்கிறார். மனிதன் அதிகபட்சமாய் 969 வருஷங்கள் வாழ்ந்த சரித்திரம் வேதம் சொல்லித் தருகின்றது. அதற்கு கீழாக மெத்தூசலா என்று சொல்லப்படுகிற மனுஷன் 969 வருஷம் வாழ்ந்த மனிதன். அதற்கு பிறகு 950 வருஷ காலங்கள் நோவா போன்றவர்கள் வாழ்ந்த சரித்திரம் சொல்லுகிறது. 930 வருடங்கள் ஆதாம் போன்றவர்கள் வாழ்ந்த சரித்திரம் சொல்லுகிறது. கொஞ்சம் கால அளவு தாண்டி வர அதைவிட மனிதன் அதிக ஆயுசு காலங்கள் வாழ இந்த பூமியில் அவனுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. காலங்கள் வர 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 ஆயுசு காலங்கள் குறுகிக் கொண்டே இருக்கிறது. இந்த காலத்தில் அதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மனிதன் ஒரு நீண்ட ஆண்டு காலங்கள் விருட்சத்தை போல வாழ முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. எனவே மரணம் வருமே. மரணம் எல்லாருக்கும் நியமனம் செய்யப்பட்ட ஒன்று. ஒருவேளை அதற்கு முன்பதாக ஆண்டவர் வருவாரே ஆனால் அது இன்னொரு கட்டம். ஆமீன், சோத்திரம். நம்ம சந்தோஷமாய் மத்திய ஆகாயத்தில் எடுக்கப்பட்டு கர்த்தரோடு கூட வாழ்ந்து அதற்கு பிறகு நித்தியத்துக்குள்ளே நுழைந்து 1000 வருஷ காலங்கள் தெய்வத்தோடு கூட வாழும் பாக்கியம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் வார்த்தைகளை கவனிக்கின்ற அன்புக்குரியவர்களே, எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற தெய்வ மக்களே, மனிதனுக்கென்றுபடி ஆண்டவர் 2 காரியங்களை நியமனம் செய்திருக்கிறார். ஒன்று நித்திய இளைப்பாறுதல், ஒன்று நித்திய அழிவாகிய தண்டனை. இதை தெள்ளத் தெளிவாய் அறிந்து கொள்வதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் போது இந்த 2 நபர்களுடைய காரியத்தை நமக்கு சொல்லி தந்தார். அவர்களுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை முடியும் போது அவர்களுக்கு என்ன நிலை அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதையும் அழகாக இப்பொழுது நம்ம வாசித்து கேட்டோம். ஐஸ்வர்யவான் என்று அறியப்பட்ட மனுஷன் இந்த உலகத்திலே சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். அதவா அவனுக்கு யாதொரு குறைவும் இல்லை. அவனுடைய டைனிங் ஹால்ல ஆகாரங்கள் குறைந்த சரித்திரம் இல்லை. அவனுடைய சரீரத்திற்கு வஸ்திரங்கள் என்னை போல உங்களை போலும் அல்ல, இரத்தாம்பரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அதிக விலை மதிப்புடைய நல்ல வஸ்திரங்களை உடுத்து அனுதினமும் கஷ்ட நஷ்டம் இன்னதென்பதை அறியாமலே வளர்ந்து வந்த மனிதன். அவனுக்கும் மரணம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதனால் மகான்களாய் வாழ்ந்தால் மரணத்துக்கு விலகி போகலாம் என்றொன்னும் ஆமீன் சொல்ல முடியாது. பெரிய ஐஸ்வர்யவான்களாய் வாழுகிறதுனாலும், பெரிய பண்டிதர்களாய் வாழுகிறதுனாலும், பெரிய மகான்களாய் வாழுகிறதுனாலும் மரணம் தொடாதென்றல்ல. ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தவனையும் மரணம் சந்தித்திருக்கிறது. மரணம் அவனையும் ஆமீன் எதிர்கொண்டிருக்கிறது என்பதை வேதம் இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலே நமக்கு தெள்ளத் தெளிவாய் சொல்லி தந்திருக்கிறது. அதனால் ஏற்றவும் தரித்திரர்களாய் வாழ்ந்து விடலாம். அப்படி வாழ்ந்தாலும் மரணத்துக்கு தப்பலாம் என்றால் அதுவும் ஆமீன் நியாயமான முறை அல்ல. தரித்திரர்களாய் வாழ்ந்தாலும், பணமற்றவர்களாய் வாழ்ந்தாலும், பலகீனர்களோடு வாழ்ந்தாலும், ஆமீன் பருக்கைகள் நிறைந்தவர்களாய் வாழ்ந்தாலும் மரணம் நிச்சயமே. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? நாம் மரணம் நிச்சயம் என்று அந்த அறிவும் அந்த தெளிவும் அந்த புரிதலும் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் கிருபையாய் தெய்வம் நமக்கு நம்முடைய சிந்தனை திறனுக்கு கொண்டு வந்திருக்கிறபடினால் வாழ்ந்து முடிக்கும் போது எப்படி வாழப் போகின்றோம் என்பதை தீர்மானிக்கிறதான் கர்த்தர் இந்த கூட்டத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நல்ல உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப பாருங்கள், அந்த குறுகிய கால வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டுமாம், எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் என்பதை குறித்த நல்ல வெளிச்சம் நமக்கு அங்கே கிடைக்கிறது. ஆயினும் அவர்கள் 2 பேருடைய வாழ்க்கை முடிந்தது. 2 பேருடைய வாழ்க்கை முடிந்தவுடனே உலகத்தில் எல்லாரும் நினைத்திருப்பார்கள் அவருடைய கதை முடிந்தது, அவர்களை குறித்த ஆமீன் பிரச்சனை தீர்ந்தது, அவர்களை குறித்ததான சகலத்திற்கு முடிவுண்டானது. இல்லவே இல்லை. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மனதார கண்ணை மூடும் போதுதான் அவனுடைய திகைப்பும் அவனுடைய தவிப்பும் அவனுடைய வருத்தமும் மறுபக்கத்தில் அவன் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமும் அவன் அனுபவிக்க வேண்டிய ஆனந்தமும் அவனுடைய குதூகலமும் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. இகலோகத்தில் அல்ல, இகலோகத்தில் அல்லவே அல்ல. கண்களை மூடும் போதுதான்
உண்மையிலே மனுஷனுக்கு இவைகள் எல்லாம் தெள்ள தெளிவாய் அவனுக்கு அறிய முடிகின்ற ஒரு உண்மை என்பதை தயவு செய்து விளங்க வேண்டும். சொல்லும் அல்லேலூயா. மனிதன் அப்படியே கண்ண மூடின உடனே இங்கே அவனுடைய மண் சரீரம் இங்கே விழுந்து கிடக்கும். அதை நம்ம தூக்கி பராமரித்து குளிப்பாட்டி நல்ல வஸ்திரங்களை உடித்து தெய்வ மக்களானால், ஆவிக்குரியவர்களானால், கிறிஸ்தவர்களானால் அதற்கேற்ற முறைமையின்படி செய்ய நல்ல பாடல்களை பாடி ஜெபங்களை நடத்தி சாட்சிகளை சொல்லி நியமனம் செய்யப்பட்டவர்களை கொண்டு நல்லடக்கம் செய்யும்படியான தீர்மானம் எடுப்போம். மற்றவர்கள் மற்றும் முறைமையின்படி அதை செய்யலாம். ஆனால் இதெல்லாம் மணிக்கூர் கணக்கு இங்கே நடத்தும் பொழுதுதானே, மனிதன் கண்ணம் மூடும் போதுதானே அவன் நேர போய் நிற்கின்ற ரெண்டு ஸ்தலத்தையாக்கும் உங்களுக்கு சொல்லித் தருகின்றோம். பாருங்கள், இந்த ஐஸ்வர்யவான் மரித்தான். மரித்த உடனே அவன் நேராக சென்றடைந்தது இந்த நித்திய தண்டனைக்கு அடையாளமாகிய வேதனை உள்ள ஸ்தலம், பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடத்தை பல பிரிவுகளாய் பிரித்திருக்கிறார்கள். இப்பொழுது அது நமக்கு விஷயம் அல்ல. அதனுடைய ஸ்தோத்திரம் முகப்பு என்று சொல்லப்படுகிற இடமாக்கும். பரதீசா என்று அழைக்கப்பட்டது கிறிஸ்து இயேசுனுடைய மரணம் வரைக்கும். அதற்கு பிறகு பரதீசா இன்றைக்கு 3ஆம் வானத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று 2 கொரிந்தியர் புத்தகத்திலே நமக்கு 12ஆம் அதிகாரத்தில் படிக்க முடிகிறது. விஷயம் அல்ல. அதுவரைக்கும் அதனுடைய மேல் தட்டப்படி என்று சொல்லுகிறது இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்லது ஆபிரகாமுடைய மடி அப்படி என்றாக அறியப்பட்டது. அதுக்கு இடையில ஒரு சின்ன பிளர்ப்பு, அதை தாண்டி ஒரு வேதனை உள்ள ஸ்தலம், அதை தாண்டி ஒரு மத்திய பாதாளம், அடுத்து ஒரு அகாதமான பாதாளம் என்று இப்படி பாதாளத்தினுடைய நிலைகள் பிரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ முதற்தட்டாகிய இந்த பரதீசா அந்த பிளப்பு தாண்டின உடனே ஒரு வேதனை உள்ள ஸ்தலம், ஆழத்தில் அல்லது தூரத்தில் கொடூரமான அக்னி பற்றி எரிகின்ற இந்த அக்னி ஜுவாலையினுடைய தாக்கம் படுகின்ற ஒரு இடமாக்கும் இந்த வேதனை உள்ள ஸ்தலம் என்று அறியப்படுகின்றது. அப்ப பாருங்கள், இந்த ஐஸ்வர்யவான் கண்ணை மூடின உடனே தானே அவன் நேராக சென்றது இந்த நித்திய அழிவு என்று சொல்லப்படுகின்ற தண்டனை உள்ள இடத்துக்கு. கொஞ்சம் பேஸ் மானிட்டர்ல வேணும், தொண்டை பிடிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமாய் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள், அதே நேரத்தில் பாருங்கள், லாசர் என்று சொல்லப்படுகிறவனுடைய மரணத்தை குறித்தும் வேதம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த லாசரு மரித்தான். இந்த லாசரு மரித்த போது உண்மையிலே பைபிளில் நமக்கு வாசிக்க முடியவில்லை. ஐஸ்வர்யவானுக்கு ஒரு நல்ல அடக்கமாகலும் கிடைத்தது. ஆனால் லாசருவுக்கு ஒரு அடக்கம் கிடைக்கவில்லை. அவன் இந்த உலகத்தில் பருக்கைகள் நிறைந்தவனாக அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசற்படியில தான் படுத்து கிடக்கிறதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. நாய்தான் அவனை சாப்பிட்டதோ நமக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய ஆத்மாவை அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்கு தேவதூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே விட்டதாக தெள்ள தெளிவாய் வேதம் நமக்கு சொல்லி தருகின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, 2 இடங்களை குறித்த வெளிச்சம் நமக்கு தெரிகின்றது. ஒன்று நித்திய 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 காலமாய் கிடைக்கின்ற ஒரு தண்டனையின் ஸ்தலம். 2 நல்ல இளைப்பாறுதல். தண்ணீர் என்று அங்கே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தாகிக்கிறது என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பசிக்கிறது என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது என்னுடைய பருக்கைகள் என்னை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை யாராகிலும் தேற்றுங்கள், என்னை யாராகிலும் ஆற்றுங்கள், என்னை யாராகிலும் சோத்திரம் எனக்கு பணிவிடை செய்யுங்கள், ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டாம். அற்புதமாக அந்த மனிதன் ஆபிரகாமனுடைய மடியிலே தேற்றப்பட்டு கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அவனை ஆசுவாசப்படுத்தினார்கள். அவனுக்கு தாகம் எடுக்கவில்லை. அவனுடைய வியாதிகள் அவனுக்கு யாதொரு வேதனையும் கொடுக்கவில்லை. பல இடங்களிலேயும் நான் சொல்லி இருக்கிறேன், நினைவு வருகிறபடி நான் இங்கே சொல்லுகிறேன். உலக பிரகாரமாக எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தகப்பனார் அன்புக்குரியவர், என்னுடைய ஒரு வாலிப பருவத்தில் அவர் மரணத்தை சந்திக்கும்படியான தருணம் வந்தது. நான் இப்படி ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது அவசரமான ஆராதனை முடித்து சாப்பிடுகிறதற்கு அமர்ந்திருக்கும் போது அவசரமான அழைப்பு வந்தது. சீக்கிரமாக கிளம்பி வாங்க, தகப்பனாருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறது அப்படி என்று. அப்பொழுது நான் ஸ்தோத்திரம் போக வேண்டிய இடத்துல வேகமாய் அங்கே போய் சேர்ந்த போது என்னாச்சு அப்படி என்று கேட்டேன்.
அது எனக்கு கொஞ்சம் நெஞ்சடைச்சது மாதிரி இருக்கு, சுவாசம் விடுகிறதற்கு முடியவில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது அப்படி என்று சொன்னார். நான் ஒரு ஊழியரை அழைத்தேன், அவர் ஓடி வந்தார். அவர் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தானே அந்த ஜீவன் பிரிந்து கர்த்தரிடத்தில் போய்விட்டார். அப்போ அது எனக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்கினது, துக்கத்தை உண்டாக்கினது. பல காலங்கள் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன், ஆண்டவரே இப்ப எப்படி இருப்பாரோ எப்படி இருப்பாரோ ஏனென்றால் அது ஒரு எதிர்பாராத ஒரு நிலையில் சந்தித்த ஒரு சந்திப்பானபடினால். அப்பொழுது ஆண்டவர் சில காலங்கள் தாண்டி ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். சபை ஆராதனை இப்படியே நடத்தி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பிரசங்கம் எல்லாம் பண்ணி, ஆமீன் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஆமீன், சின்ன ஊழியம் தான், வருகின்றவர்களுக்கு பிரைஸ் தி லார்ட் கொடுப்பதெல்லாம் வழக்கம். அப்போ ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே ஒரு பின்பக்கம் போடப்பட்டிருந்த சேர்னுடைய கடைசி ரைட் சைடு லாஸ்ட் சேர்ல என்னுடைய தகப்பனார் ஆராதனைக்கு பங்கெடுத்து அங்கே இருக்கிறார். பாட்டு பாடி துதித்து கைத்தட்டி ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது அவரும் அதுபோல வந்து உட்கார்ந்து இருந்தார். நான் அதை பார்க்கிறேன், சந்தோஷமாய் நான் ஆராதனை முடித்து எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு, அவருக்கு மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லவில்லை. ஆமீன், வெளியே ஆமீன் வாசலுக்கு வெளியே வந்து எல்லாரையும் விசாரித்து எல்லாரும் அப்படி போகும்போது, ஐயோ கூட்டத்துக்கு அப்பா வந்திருந்தாரே, அவருக்கு ஒரு பிரைஸ் தி லார்ட் கூட சொல்லவில்லை என்று சொல்லிக்கொண்டு நான் உடனடியாய் ஆலயத்தில் வரும்போது உள்ள வரும்போது அவர் மாத்திரம் தனியாய் அந்த சேர்ல உட்கார்ந்து இருந்தார். உடனே ஓடி போய் பிரைஸ் தி லார்ட் கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு கேட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்களே, மூச்சு விட முடியலன்னு சொன்னீங்களே, சுவாசம் விடுறதற்கு ரொம்ப நெஞ்சு அடைச்சது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்களே, அது சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த முடிவு சம்பவித்தது. அப்போ நான் கேட்டேன், இப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்னிடத்துல சொன்னார், நான் இங்கிருந்து போன உடனே எனக்கு ஒரு கப்பு தண்ணீர் குடிப்பதற்கு எனக்கு தந்தாங்க, என்னுடைய உடம்பில் இருந்த எல்லா நோயும் என்னை விட்டு மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, ஆமீன், இந்த பூமியிலே நிஜமாக ஒரு வியாதிக்கு பரிகாரம், பலவீனத்திற்கு பரிகாரம், சுகவீனத்திற்கு பரிகாரம், பிரச்சனைக்கு தீர்வு, போராட்டங்களுக்கு தீர்வு, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் இங்கே வந்து விட்டபடினால் ஆமீன் உடனடியாய் கிடைத்துவிடும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அதற்கான வழிமுறைகளும் அதற்கான ஆமீன் சோத்திரம் காரியங்களையும் எல்லாம் தேவன் தரமாட்டார் என்று சொல்லி தரமாட்டோம். தேவன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார். ஆனால் ஒன்று தெரியுமா, நிரந்தரமாக மனிதனுக்கு ஒரு ஆசுவாசமோ ஒரு விடுதலை என்று சொல்லப்படுகிறது இங்கே அல்ல, ஆமீன் தெய்வத்தால் நியமனம் செய்யப்பட்ட இடத்திலே அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. மனதார அதை இழந்து விடக்கூடாது. பணம் என்றோ ஐஸ்வர்யம் என்றோ பொருள் என்றோ பட்டம் என்றோ மற்றும் காரியங்கள் ஒன்றும் தவறல்ல. ஆனால் போகின்ற இலக்குகள் தெய்வத்தினுடைய நல்ல அந்த இளைப்பாறுதலுக்கு நேராக நாம் நடக்க கூடாதபடிக்கு ஏதாகிலும் தீய வழிகளிலே நடந்து கண்ணை மூடும் போது இங்கே பாட்டு பாட முடியாது, இங்கே துதிக்க முடியாது, இங்கே ஜெபிக்க முடியாது. ஆனால் அங்க போய் அக்கினியினுடைய ஜுவாலை மேல படும்போது அல்லது அக்கினியினுடைய ஜுவாலை நம்முடைய சரீரத்திலே ஆமீன் அதனுடைய தாக்கங்கள் வெளிப்படும் போது ஜெபம் ஆட்டோமேட்டிக்கா வரும், துதி ஆட்டோமேட்டிக்கா வரும், விண்ணப்பம் ஆட்டோமேட்டிக்கா வரும், சத்தம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கு உதாரணமாகத்தான் அந்த ஐஸ்வர்யவான் அவன் கதறினான், ஐயோ என்னுடைய தொண்டை வறளுகிறது. லாசரு தூரத்தில் பார்க்கிறார், வீட்டு வாசற்படியில அவன் தரித்திரன் என்று அறியப்பட்டவன், நாய்கள் பருக்கைகளை நக்கினது. ஒரு கம்பவுண்டரோ ஒரு வைத்தியரையோ கொண்டு வந்து அவனுக்கு ஒரு பரிகாரம் செய்வதற்கு இவனால் சாதிக்கவில்லை, அல்லது யாருமே அவனுக்கு ஒரு பணிவிடை செய்யவில்லை. நாய்கள் வந்து அவனுடைய பருக்கை நக்கின. லாசரு பசியோடு கடந்த லாசரு, பட்டினியோடு கடந்த லாசரு, வேதனையோடு கடந்த லாசரு அவன் தேற்றப்படுகிறதை ஐஸ்வர்யவான் கண்டுகொண்டு கதறுகிறான். லாசருடைய விரலின் நுனியினால் ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய நாவை குளிர பண்ண எனக்கு வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீர் கூட பாதாளத்திலே கிடைக்கவே கிடைக்காது. அதனாலேயாக்கு இந்த ராத்திரி வேளையிலே தேவன் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற 2 ஸ்தலங்களை குறித்து உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றோம். அநேக காரியங்கள் உண்டு. ஆயினும் நீங்கள் இந்த ராத்திரி செய்தியின்படி புரிந்து கொள்வதற்கு ஒரு நித்திய இளைப்பாறுதல், பசி இல்லாத, பட்டினி இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத, சாவில்லாத அற்புதமான ஒரு ஆமீன் இடத்தை கர்த்தர் நியமனம் செய்து வைத்திருக்கிறார். அதே நேரத்திலே ஆமீன் கொடூரமான தாக்கங்கள், கொடூரமான வேதனைகள். சற்று இந்த பக்கத்தில் மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் திருப்புவீர்களேயானால்
மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் படிக்கும் போது, அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 46வது வசனம், அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 48வது வசனம், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுகிறது போல எந்த மனுஷனும் பாத்தீங்களா, அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல மனிதன் எதனால் உப்பிடப்படுவானா? அக்கினியினால் உப்பிடப்படுவான். அழகெல்லாம் மாறி போகும், ரூபமெல்லாம் மாறி போகும், அந்தஸ்தெல்லாம் மாறி போகும், படிப்பு பட்டம் பதவி ஆமீன் இதையெல்லாம் நாங்கள் சொல்லும் போது தவறென்றல்ல. இவைகளை எண்ணி எண்ணி ஆத்மீகத்தை இழந்த, தெய்வீகத்தை இழந்த, ஆண்டவருடைய காரியத்தில் கவனக்குறை வைத்த, எதெல்லாம் நமக்கு மேன்மையா இருந்ததோ எல்லாம் மாறி போகும். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் படிக்கும் போது அல்லது 10வது வசனத்தில் படிக்கும் போது, அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் என்ன இராது? இளைப்பாறுதலே இராது. பகலிலே கொஞ்சம் இளைப்பாறலாம் என்றால் பகல் இளைப்பாறுதல் இல்லை. இரவிலே கொஞ்சம் இளைப்பாறுதல் எடுக்கலாம் என்று கேட்டால் இரவிலே இளைப்பாறுதல் இல்லை. 24 மணி நேரமும் சதா காலமும் சதா காலமும் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள், கத்துவார்கள், கதறுவார்கள். தன்னிலை உணர்வு உண்டு. கண்ணுக்கு முன்பதா யார் இருக்கிறது தெரியும். அம்மாவை தெரியும், அப்பாவை தெரியும், பசி தெரியும், பட்டினி தெரியும், தாகம் தெரியும். நல்ல உணர்வு உண்டு. கத்துவார்கள், கதறுவார்கள். எங்களுக்கு பிளீஸ் ஒரு வாய்ப்பு வேணும்னு கேட்பார்கள். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டால் பிறருக்காக வாய்ப்பு வேண்டும் என்றெல்லாம் தவிப்பார்கள், கதறுவார்கள். ஆமீன். நமக்கும் ஒருவேளை அவர்களை தெரியலாம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை படிக்கும் போது வேதம் சொல்லித் தருகிறது. ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 66 கடைசி வசனத்தை எடுத்து சத்தமாக வாசிக்கலாம். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை அவர்கள் பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் இந்த பாதாளத்தில் வேதனைப்படுத்துகிற அவர்களுடைய ரூபங்களை பார்க்கும் போது அவர்கள் மாம்சமான எல்லாருக்கும் அரோசிகமா இருப்பார்கள். வாலிப மகளே, வாலிப மகனே, இன்னைக்கு நீ ஒண்ணு கையில கூட்டெக்ஸ் போடலாம், மயிலாஞ்சி போடலாம். ஆமீன் சோத்திரம். நல்ல ஆமீன் ஆடம்பரமான வஸ்திரத்தை அணியலாம். ஆமீன் சோத்திரம். அங்க குத்தலாம், இங்க குத்தலாம், கண்ணுக்கு மை போடலாம். ஆமீன் சோத்திரம். என்ன வேணாலும் சிங்கரித்துன்னை அழகுபடுத்தலாம். ஆமீன். வாலிப மகனே, மகளே, உன்னை எது வைத்து வேணாலும் நீ உன்னை அழகுபடுத்தி அலங்கரித்து சிங்காரித்து உன்னை எப்படி வேணும்னாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் எங்கள் ஆண்டவர் வைத்திருக்கின்ற அருமையான இந்த இளைப்பாறுதலை நீ மட்டும் இழந்து போவாயானால் அங்கே நீ மாம்சமான எல்லாருக்கும் யாராய் மாற வேண்டியது இருக்கும்? அரோசிகமா இருக்கும். அழகு போய்விடும், அந்தஸ்து போய்விடும், எல்லாம் கருகுதல் தான். ஆமீன். அங்கே எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல, அதவா இந்த கடற்கரை ஓரங்களுக்கெல்லாம் போகும்போது அல்லது ஆமீன் நமக்கு நல்ல உணவுகளை ஆயத்தப்படுத்தி நல்ல ஆமீன் உலர்ந்த மீன்களை எல்லாம் தருகின்றவர்கள் செய்கின்ற தொழிலை பார்த்தால் அவர்கள் அந்த செத்து போன மீன்களை 2ஆக பிளந்து உப்புகளை வாரி வைத்து ஆமீன் அது கெட்டு போகாமல் பதப்படுத்தி மனிதர்களுக்கு உணவாய் தரப்படுகிறது போல, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல மனுஷனை எது உப்பிடுமாம்? அக்கினி. காது வழி அக்கினி நுழையும்,
மூக்கு வழி அக்கினி நுழையும், வாவழி அக்கினி நுழையும், கைவழி அக்கினி பற்றி எரியும், சரீரம் முழுவதும் அக்கினியினால் கந்தகத்தினாலும் பற்றி எரியும். ஆனால் மனிதனுக்கு என்ன கிடையாது? சாவே கிடையாது. அவனை பாதிக்கும்படியான பூச்சிகள், அவனை பாதிக்கும்படியான புழுக்கள். சிறு பிள்ளைகள் பார்க்கணும், அவன் பார்க்கின்ற இந்த சினிமா பார்க்கின்ற கண்ணை இந்த புழுக்கள் கடிக்கும். கெட்ட வார்த்தை பேசுகிற வாய இந்த புழுக்கள் கடிக்கும். அவன் கொடூரமான தாக்கங்கள் அவன் அங்கே நரகத்திலே இருக்கிறது, பாதாளத்தில் இருக்கிறது. அவன் மட்டுமல்ல, அக்கினி பற்றி பிடிக்கும் சரீரத்தை. அவன் பற்றி பிடித்து பாதாளம் ரூபத்தை அளிக்கும். மனிதன் சாக முடியாது. அவன் சாகுவவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஏனென்றால் அது நித்திய தண்டனை, நித்திய காலமாய் மனிதனை தாக்கக்கூடிய கொடூரமான தண்டனை, வேதனை உள்ள ஸ்தலம், ஆபத்தான இடம். யாரும் அங்கிருந்து திரும்பி அவன் தப்பித்துக் கொள்ளவே முடியாத ஒரு கொடூரமான இடத்தையும் ஆண்டவர் நியமனம் செய்திருக்கிறார் என்பதை தயவு செய்து இந்த ராத்திரி வேளை மறந்து போக கூடாது. நல்ல கைகளை உயர்த்தி வரலிலே சொல்லுவோம், நல்ல சத்தமா வரலிலே சொல்லுவோம், நல்ல மகிழ்ச்சியோடு வரலிலே சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் எங்கள் தேவ மகனே, மகளே, தேவனுக்கு விருப்பமா? நீ எங்கே போகிறது? தேவனுக்கு விருப்பமா? இல்லவே இல்லை. அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகிறது தெய்வத்துக்கு என்ன இல்லை? வேதம் சொல்லித் தருகின்றது. 1 தீமோத்தேயு எழுதின நிருப புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை இவ்வண்ணமாய் சொல்லித் தருகிறது. கண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் 1 தீமோத்தேயுனுடைய நிருப புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பத்தியலா, எல்லா மனுஷரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தப்புவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். யாரும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமுள்ள காரியம் அல்ல. ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும், எல்லாரும் பாதுகாக்கப்படணும். எனவே எங்கள் தேவனுடைய மகனே, மகளே, இந்த கம்பளார் சபை எதற்கு? இந்த பிரதேசத்துக்கு இந்த ஆலயம் எதற்கு? ஏன் இதுபோல வருஷா வருஷங்கள் கூட்டங்களை நியமனம் செய்கிறார்கள்? ஏன் அனுகூலமற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் தாங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களும் கேட்கட்டும் என்று சில இந்த ஒளிப்பெருக்கிகளை எல்லாம் அமைப்பு செய்திருக்கிறார்கள். இந்த வீடியோ பதிவுகளை எல்லாம் அமைப்பு செய்வதற்கு என்ன காரணம்? இவர்களுக்கு என்ன பணக்கொழுப்பா? இப்படி என்றெல்லாம் ஒருவேளை கேட்க துணியும். இல்லவே இல்லை. இதொன்றும் நீங்கள் நினைக்கிறது போலல்ல. உங்கள் மேல் இருக்கிற கரிசனை, உங்கள் மேல் இருக்கிற பாசம், உங்கள் மேல் இருக்கிற நேசம், உங்களை படைத்த தெய்வம் மனதார ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் பிறந்தவன் கெட்டு போக வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல நாங்கள் பிரசங்கிக்கின்ற தெய்வம். அல்லேலூயா. எல்லா மனுஷரும், பாத்தீங்களா, எல்லா மனுஷரும். அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒருவனும் கெட்டு போது என் தெய்வத்துக்கு விருப்பமே. 2 பேதுருடைய நிருப புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் படிக்கும் போது வேதம் இன்னும் சொல்லித் தருகின்றது. வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் உண்மையிலே அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போக கூடாது. பத்தியலா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி என் மேல், உங்கள் மேல், நம்மேல், கம்பளார் பிரதேசமே, உங்கள் மேல், பட்டணத்தின் மேல் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறாராம். ஒருவரும் கெட்டு போகிறது அவருக்கு பிரியமில்லை. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் தெய்வத்தண்டையிலே வரணும். வர வேண்டிய காலம் தாண்டி விட்டது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்னவாயிராமல், ஒருவேளை பாருங்கள், இந்த ராத்திரி வேளையிலே இயேசு கிறிஸ்து வந்தால் நாம் எல்லாம் பரிதவிப்போம். என்ன பரிதவிப்போம் தெரியுமா? ஆண்டவரே, ஒரு 15 மணிக்கூர், ஒரு 10-15 மணிக்கூர் தாண்டி நீர் வந்திருந்தீர்னா ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் வந்திருப்பார்களே, இல்லையா? இப்படித்தான் காலதாமதமாகிறது. நாளைய தினம் வரும்போது, நாளைய கூட்டத்தில் ஒருவேளை, நாளைய ராத்திரி வேளை ஒருவேளை இதயத்தை திறந்து கொடுப்பான். அவனுக்காக வேண்டி நாளைய தினத்தை தாமதம் பண்ணினார்.
ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வருஷத்தில் யாருக்கு ஒருவேளை ஒருவன் மனம் திரும்ப ஆமீன் நியமனம் செய்வது, அவன் தன்னுடைய இதயத்தை கர்த்தருக்கு கொடுப்பது எப்போதும் இப்படி இருக்காது. நாங்கள் சொல்லுகிறது போல ஆமீன் நீங்கள் கவனிக்க வேண்டும். கால சூழ்நிலைகளையும் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை அடையாளங்களையும் எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த வேத புத்தகத்தை படிக்கும் போது, இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது மணவாளன் இதோ சமீபமாய் வாசற்படியிலே வந்து விட்டார். இன்னும் அதிக காலதாமதம் இருக்காது. இன்னும் அதிக காலதாமதங்கள் இன்றி ஆண்டவருடைய வருகை இருக்கும். எனவே எங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமீன், இன்னும் ஒருவன் கெட்டு போக கூடாது. இன்னும் ஒருவன் மனம் திரும்பணும். இன்னும் ஒருவன் ஆண்டவரிடத்திலே வரணும், தேவனிடத்தில் வர வேண்டும் என்றுதான் தேவன் நீடிய பொறுமையா இருக்கிறார். அப்ப இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் உங்கள் கவனத்துக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஒரு நித்திய இளைப்பாறுதலையும் ஒரு நித்திய தண்டனையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறோம், நித்திய 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 காலமாக ஒருபோதும் தப்ப முடியாத இந்த நல்ல சரீரத்தை அக்கினி ஆமீன் சாகடிக்கிற, அக்கினி நோகடிக்கிற, வேதனைப்படுத்துகிற, பிராணன் நஷ்டப்பட்டு போகாமல் நிரந்தரமாக தீ ஜுவாலையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நித்திய அழிவாகிய தண்டனை உண்டு என்பதை மறக்க கூடாது. அதுபோல மறுபக்கத்திலே இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக பாடுகளை சகித்து கஷ்டங்களை சகித்து அவர் தருகின்ற கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு வாழுகின்ற ஒரு மனிதனோ இந்த ஆக்கினைக்குள்ள போக வேண்டியதில்லை. அவனுக்காக தேவன் நல்ல ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல சந்தோஷம் அவர் அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே படிக்கும் போது வேதம் இவ்வண்ணமாய் அதை நமக்கு சொல்லித் தருகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் படித்து பாருங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். நல்ல கவனிக்கணும், தேவன் தாமே அவர்களோடு கூட இருப்பார். அவர்களுடைய தேவனா இருப்பார். அவர்களுடைய கண்ணீரியாவை தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இதுதான் நித்திய இளைப்பாறுதலுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. வருத்தம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, துக்கம் இல்லை, நாசமோசங்கள் இல்லை, ஆபத்துகள் இல்லை. அற்புதமான ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மனதார இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராலும் இதற்கு தகுதியாகாவிட்டால் இந்த ராத்திரி கர்த்தர் அழைக்கிறார். உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. இந்த ராத்திரி ஒரு நிமிடம் நல்ல கைகளை தட்டி ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, நான் நித்தியமான அந்த தண்டனைக்கு நியமனம் செய்யப்பட்டவன் அல்ல, நித்தியமான இளைப்பாறுதலுக்கு எல்லாரும் இந்த மைதானத்தில் இருக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் நல்ல உற்சாகத்தோடு கைகளை நல்ல தட்டி ஆண்டவருக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்ல விடுதலையோடு இந்த ராத்திரி வேளை ஆவியானவரே, நல்ல கைகளை தட்டி ஆவியானவரே ஒரு வார்த்தை நாம திறந்து மனதார கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கலாமே. இயேசுவே, பசி இல்ல, பட்டினி இல்ல, சாவு இல்ல, நிர்வாணம் இல்ல, ஆமென். அந்த அற்புதமான ராஜ்யத்திலே உடமனா ரகதனா நாங்கள் ஆண்டவரே அந்த நித்திய இளைப்பாறுதலை நாங்கள் இழந்து விடவே கூடாது. இளைப்பாறுதலை இழந்து விடவே கூடாது. எல்லாரும் ஒரு நிமிஷம் நாமங்களை திறந்து ஹல்லேலூயா. சாவுபசி துக்கமே இல்லை, அம்மாளிகையில் வாழுவோரில் வஞ்சனை இல்லை. எல்லாரும் கைகளை தட்டி, சாவுபசி துக்கமே இல்லை, அம்மாளிகையில் வாழுவோரில் வஞ்சனை இல்லை. நாதரேசின் சேவை செய்தோ நான் இலத்தில் இன்பம் பெற்றோர், நாதரேசின் சேவை செய்தோ நான் இலத்தில் இன்பமுற்றோர். ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பார் அன்பர் முகம் கண்டிடுவார், ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பார் அன்பர் முகம் கண்டிடுவார். பரமராஜன் தங்கும் மகிமை
பரலோக தூத பாத சேவை செய்யும் மாளிகை. ஓ பரமராஜன் தங்கும் மகிமை, பரலோக தூத பாத சேவை செய்யும் மாளிகை. பாரினிலே பார்க்கொணாத பண்புடன் இலங்கிடுதே, பாரினிலே பார்க்கொணாத பண்புடன் இலங்கிடுதே. பரிசுத்தர் 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 என்றொலியே, பரிசுத்தர் 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 என்றொலியே. பரமராஜன் தங்கும் மகிமை, பரலோக தூத பாத சேவை செய்யும் மாளிகை. ஓ பரமராஜன் தங்கும் மகிமை, பரலோக தூத பாத சேவை செய்யும் மாளிகை. முத்துவாசல் 12 பிரபையுள்ள ரத்தின பொன் மண்டபங்களே. ஓ முத்துவாசல் 12 பிரபையுள்ள ரத்தின பொன் மண்டபங்களே. ஏசுநாதர் ஜோதி எல்லாம் வேறங்கு ஏதுமில்லை, ஏசுநாதர் ஜோதி எல்லாம் வேறங்கு ஏதுமில்லை. நாம் எல்லோரும் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா, நாம் எல்லோரும் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா. பரமராஜன் தங்கும் மகிமை, பரலோக தூத பாத சேவை செய்யும் மாளிகை. ஓ பரமராஜன் தங்கும் மகிமை, பரலோக தூத பாத சேவை செய்யும் மாளிகை. இந்த பாரினிலே பார்க்கொணாத பண்புடன் இலங்கிடுதே, பாரினிலே பார்க்கொணாத பண்புடன் இலங்கிடுதே. பரிசுத்தர் 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 என்றொலியே, பரிசுத்தர் 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 என்றொலியே. பரமராஜன் தங்கும் மகிமை, பரலோக தூத பாத சேவை. ஓ பரமராஜன் தங்கும் மகிமை, பரலோக தூத பாத சேவை. எல்லாரும் கைகளை தட்டி, அங்க சாவில்லை, அங்கே பசி இல்லை, அங்கே பட்டினி இல்லை, அங்கே அழிவில்லை, அங்கே நாசமோசங்கள் இல்லை, அங்கே சண்டைகள் இல்லை, அங்கே யுத்தங்கள் இல்லை, அங்கே கலகங்கள் இல்லை, அங்கே வருத்தங்கள் இல்லை, அங்கே பாழ்படிகள் இல்லை, அங்கே ஒரே இளைப்பாறுதலே. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. எப்படி ஆகிலும் அதை அடைந்து விட வேண்டும், எப்படி ஆகிலும் அதை பிடித்து விட வேண்டும். சகோதரா சகோதரி, இந்த நல்ல தருணத்தை நீ பெற்றுக்கொள்ள, இந்த நல்ல பரம பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த ராத்திரி வேளையிலே உன்னை தம்முடைய பக்கமாக அழைத்துக் கொண்டே இருக்கிறார். Praise the Lord, praise the Lord, அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. பாருங்கள், ஒரு நித்திய இளைப்பாறுதல், அதை பிரதிபலனாக தருவது தெய்வத்துக்கு நீதியா இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த தகுதி நிலையை இழக்கிறவர்களுக்கு ஒரு காலமும் தப்ப முடியாத நிரந்தரமாக நித்திய 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 காலமாக பசி, ஆமீன், துக்கம், வேதனை, கண்ணீர், ஆபத்து, ஆமீன், தாகம், இப்படி என்று அலறிக்கொண்டு ஆமீன் வருத்தங்களினால் தங்கள் நாவை கடித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் இந்த புத்தகத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கொடூரமான ஒரு நித்திய அழிவாகிய தண்டனை இருக்கிறது. மனதார ஒரு நபர் கூட அங்கே போவது நாங்கள் பிரசங்கிக்கின்ற எங்கள் ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த பரம சோத்திரம் பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை நான் இழந்து போகாமல் இருக்க வேண்டுமையானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு வார்த்தை கேட்பீர்களே, ஆனால் அதே எடுக்கப்பட்ட புத்தகத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 16வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரம், ஆமீன், அதனுடைய ஸ்தோத்திரம் 30வது வசனத்தை படித்து பாருங்கள். அதற்கவன், அப்படியல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் அவர்கள் கண்டிப்பாக மனம் திரும்புவார்கள் என்றார். அதற்கவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோர்ந்து ஒருவன் எழுந்து போனாலும் நிச்சயமாகவே நம்ப மாட்டார்கள்
என்று சொன்னார்கள். பாருங்கள், அப்படியானால் ஒன்றாவது, இந்த நித்திய தண்டனைக்கு போகாமல் நித்திய இளைப்பாறுதலை அடைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை இந்த ராத்திரி வேளையில எழுப்புவீர்களே ஆனால், இந்த லாசருவுக்கு இந்த பாக்கியம் எதனால் கிடைத்தது? இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஏன் இந்த பாக்கியம் இழந்தது? இந்த ஐஸ்வர்யவான் இந்த பாதாளத்தில் வேதனைப்பட்டுக் கொண்டு தூரத்திலே ஆபிரகாமையும் ஆபிரகாமின் மடியில் இருந்த லாசருவை பார்த்து கொண்டு, என் தகப்பனாகி ஆபிரகாமே, லாசரு தன்னுடைய விரலின் நுனியினால் ஒரு சொட்டு தண்ணீரை துவைத்து நனைத்து என்னுடைய நாவை குளிர பண்ண வேண்டும் என்று இவன் கேட்டு இந்த வேதனை உள்ள ஸ்தலத்தில் இவன் வேதனைப்பட்டானே. எதனால் இது கிடைத்தது? லாசருவுக்கு எதனால் இது கிடைக்கவில்லை என்று கேட்டால், இவன் அந்த இடத்திலிருந்து இவனுக்கு இப்பொழுது தப்ப முடியாது என்று அறிந்தபடினால் பூமியிலே தனக்கு பாட்டு பாடி புகழாரம் போட்டு அவனுக்கு நற்சாட்சிகளை எல்லாம் சொன்ன 5 சகோதரர்கள் உண்டாயிருந்தார்கள். அவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அவர்கள் இந்த வேதனை உள்ள ஸ்தலத்துக்கு வரக்கூடாது என்றவன் ஒரு நல்ல கோரிக்கை வைத்துக் கொண்டு, அதுக்காகவும் லாசருவை ஜஸ்ட் ஒரு நாள் அவன் கல்லறை விட்டு எழும்பி, என்னுடைய 5 சகோதரர்கள், சகோதரங்களே, உங்க சகோதரனும் மரித்தான், நானும் மரித்தேன், நான் ஒரு இளைப்பாறுதலை அடைந்து கொண்டேன், அவனோ பாதாளத்தில் வேதனைப்படுகிறான், அவன் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறான், நீங்கள் தயவு செய்து இங்கே வரக்கூடாது என்று அவன் வைத்திருக்கிறான், அதற்காக நீங்கள் கண்டிப்பாக மனம் திரும்பி ஆக வேண்டும் என்று ஒரு மனம் திரும்புதலை குறித்து ஒரு செய்தி சொல்லுகிறதற்கு லாசருவை அனுமதி கோரிக்கப்பட்டது. ஆனால் அனுமதி என்ன செய்யப்பட்டது? மறுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யவானுக்கு நல்லா தெரிந்தது, பாதாளத்துக்கு தான் வந்தது எதனால்? இந்த வேதனை உள்ள ஸ்தலத்துக்கு தான் வந்தது எதனால்? இன்றைக்கு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பாவ வழிகளை விட்டு வாருங்கள், பாவத்தின் வழிகளை விட்டு தெய்வத்தண்டையிலே வாருங்கள், வாருங்கள் என்று சொல்லும் போது யாருக்குத்தான் ஒருவேளை இது புரியும்? புரிகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை அங்கீகரிக்கிறவர்களைப் போல பாக்கியவான்கள் யாரும் இல்லை. எனவே இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராகிலும் தங்கள் பாவ வழிகளை விட்டு, அக்கிரம வழிகளை விட்டு, அசுத்த வழிகளை விட்டு, அந்நிய மார்க்கங்களை விட்டு, அந்நிய வழிகளை விட்டு இதுவரையிலும் இந்த ஜீவனுள்ள தெய்வத்தண்டையிலே தங்களுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளாவிட்டால், இந்த ராத்திரி வேளை உங்களுக்கு ஒரு நல்ல ஆமீன் அனுகூலமான கதவு இதோ திறந்து கிடக்கிறது. நீங்கள் திரும்பினால் பாதாளத்துக்கு நீங்க தப்பலாம். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கள், சொல்லுங்கள் என்று மற்றவர்கள் கேட்கிறது இதுபோல கேவலம் வேற ஒண்ணு இருக்காது. அதனால நீங்களே அல்லேலூயா சொன்னா நாங்க சொல்ல வேண்டியது வராது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். வரல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு தான் நீங்க பழக போறீங்களோ போட்டோம். ஆமென். நம்ம வசனத்தை படிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் எங்களை கவனிக்கின்ற தெய்வ மக்களே, எங்கள் சத்தத்தை கவனிக்கின்றவர்களே, எங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றவர்களே, ஆமீன், இதுவரையிலும் மனம் திரும்பாவிட்டால், இதுவரையிலும் பாவ வழிகளை விட்டு அகன்று வராவிட்டால், இதுவரையிலும் பாவத்தை விட்டு வேறு பிரிக்கப்படாவிட்டால், தயவு செய்து ஆமென், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறதை உங்களுக்கும் சொல்லாமல் போனால் கர்த்தர் எங்களிடத்திலே கேட்பார். அதனால உங்களுக்கு சொல்லி தந்து விடுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், ஆமென், அதனுடைய 20வது வசனமும் 21வது வசனத்தையும் படிக்கலாம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களை பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாதவர்களுமாயிருக்கிற விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு இதுவரையிலும் மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளை விட்டு இதுவரைக்கும் மனம் திரும்புவதும் இல்லை. அப்ப மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஐஸ்வர்யவான் அவனுடைய வாழ்க்கையில் செய்யாத காரியம் என்ன? லாசரு செய்த காரியம் என்ன? ஆமென். லாசரு என்ன காரியம் செய்திருக்கிறான் தெரியுமா?
லாசரு மனம் திரும்பின ஒரே ஒரு காரணத்தினால் அவனுக்கு நித்திய இளைப்பாறுதல் கிடைத்தது. ஐஸ்வர்யவான் லாசரு செய்ததை செய்யாதபடினால் அவனுக்கு நித்திய தண்டனை கிடைத்தது. லாசரு எதை செய்திருக்கிறான்? அவன் பேயோடு கூட ஐக்கியத்தை விட்டுவிட்டான். அவன் பொன்னு, வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாதவர்களுமா இருக்கிற விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கையின் கிரியைகளை விட்டு அவன் என்ன செய்திருக்கிறான்? மனம் திரும்பி இருக்கிறான். இப்ப இன்னைக்கு மனம் திரும்பணும். பேயோடு கூட நடக்கிறது. ஆமீன். பொய் சொல்லுகிறவன் யாரால் உண்டா இருக்கிறான்? பிசாசினால் உண்டா இருக்கிறான். யாராகிலும் பொய் சொல்லுகிறவர்கள் இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் சத்தத்தை கவனிப்பீர்களானால் உங்கள் தகப்பன் தெய்வம் என்றல்ல வேதம் சொல்லுகிறது. பொய் சொல்லுகிறவன் யாரால் உண்டா இருக்கிறான்? பிசாசினால் உண்டா இருக்கிறான். அவன் ஆதி முதற்கொண்டு பொய் சொல்லுகிறான். ஆமீன். பொய் சொல்லுகிறவர்கள் பிசாசினால் உண்டா இருக்கிறபடினால் அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமா இருக்கிறபடினால் தயவு செய்து பிசாசோடு கூட ஐக்கியம் தொடரருது. பிசாசோடு கூட இணைந்து வாழருது. பொய் சொல்லி வாழக்கூடாது. இன்னும் நிறைய காரியம் இருக்கிறது. பிசாசோடு கூட ஐக்கியத்தை குறித்து இன்னும் படிக்க வேண்டுமையானால் ஜஸ்ட் ஒன்று சீக்கிரமாய் சொல்லி தருகின்றேன். ஆமீன். எபேசியர் நிருப புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்திலே வாருங்கள். எபேசியர் நிருப புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கும் போது தயவு செய்து பேக்கி இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்படியானால் என்ன பிரதர்? பிசாசுக்கு இடம் கொடுத்தல் என்றால் என்ன? 25வது வசனத்தில் படிக்கும் போது ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடினால் தயவு செய்து பொய்களை களைந்து, மைக்கில சத்தமா சொல்லுங்க, பொய்களை களைந்து அவனவன் பிறனோடு சகோதரா சகோதரி பிசாசு இடம் கொடாதிருங்கள். எப்படி பிசாசு இடம் கொடுக்க முடியும் ஒரு மனிதனால்? வசனம் சொல்லுகிறது பொய்ய களையணுமாம். எல்லாரும் பேசணும்னா என்னத்தை பேசணும்? மெய் பேசணும். சத்தமா சொல்லுங்க பாப்பா, என்ன பேசணும்? மெய்யை பேசணும். பிசாசுக்கு சேர நீங்க போடாதீங்க. பிசாசுக்காக நீங்க கதவை திறந்து கொடுக்காதீங்க. நீங்க சில நல்லதென்று நினைத்து நீங்கள் பொய் பேச 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 பொய் பேசுகிறவன் யாருடைய மகன்? நல்ல சத்தமா சொல்லுங்க, எங்களுக்கு கேட்கல, எல்லாருக்கும் புரியணும், அதுக்காக சொல்ல வைக்கிறது. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, யாருடைய மகன்? பொய் சொல்லாதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 5-6 நம்பர் லோகத்துக்கு போவோம். அப்போ பிசாசு இடம் கொடாதிருங்கள். பொய் சொல்லுகிறவன் பிசாசு இடம் கொடுக்கிறான். 2:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே உங்கள் எரிச்சல், கோபம் கொள்ளாதீங்க. சரி போச்சு, கோபம் வந்தது. கோபம் நாளைக்கு என்னதாய் மாறக்கூடாது. அது எப்படி பாவமாய் மாறும்? கோபம் சாயங்காலத்தில் இல்லைன்னா காலையில ஆமீன் சோத்திரம், உப்பு இல்ல புளி இல்ல, இப்படியா சமைக்கணும், இப்படியா உறக்க எழும்பணும், இப்படி லேட்டான எப்படின்னு ஒருவருக்கொருவர் அந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக அந்த எரிச்சல், அந்த உப்பு இல்லாத சாப்பாடை வாங்கி சாப்பிடுங்க. சரி, ஒரு வார்த்தை அவரிடத்துல சொல்லுங்க. ஆமீன். போன் பார்த்து ராத்திரி 12 மணி ஆனதுனால கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், என்ன ஒரு வார்த்தை மன்னிச்சிருங்கன்னு நீங்களாகலும் சொல்லக்கூடாதா? தயவு செய்து மன்னிங்க இப்படின்னு சொல்லணும். நீ எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடு, நானும் பிள்ளைகள் இங்கே சாப்பிடுகிறோம் என்று உங்களை அல்ல நான் சொல்றது, நாட்டு நடப்ப சொல்றேன். அல்லேலூயா. அதாவது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக எரிச்சல் என்ன செய்யணுமாம்? தனியணுமாம். தயவு செய்து அதனால ராத்திரி ஆமீன் ராத்திரி டின்னரை ஆமீன் சோத்திரம் சாயக்கடையில் ஆக்க கூடாது. ராத்திரி எங்களுக்கு வந்து அந்த பழஞ்சி பானையை சாப்பிடணும், மனைவியோடு ஒப்புரவாகணும். இல்லாவிட்டால் அந்த கோபம் சூரியன் அஸ்தமித்தால் என்னாகும்? பாவமாகும். பாவம் எங்கே உண்டோ அங்கே யாருக்கு ஆமீன் இடம் உண்டு? பிசாசுக்கு இடம் உண்டு. அதாக்கு சொல்லப்பட்டது, பிளீஸ் தயவு செய்து பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள்? இடம் கொடாதிருங்கள். சமயம் இல்ல. 28 திருட்டுத்தனம், 29 கெட்ட வார்த்தை, 30 ஆமீன் சோத்திரம் தேவாவியை துக்கப்படுத்துதல், 31 சகலவிதமான கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம் என்கிற ஆமீன் சோத்திரம் தேவையற்ற வார்த்தைகள், 32 மன்னியாய்மை. இதில் ஏதாகிலும் குணங்கள் சமயமில்லாதபடி நான் சொல்லிவிட்டோம். இதில் ஏதாகிலும் ஒரு குணமாகலும் என்னில் உங்களில் நம்மில் இருக்குமையானால் வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு யாரோடு கூட ஐக்கியம்?
பிசாசோடு கூட ஐக்கியம். அதாக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 9:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். பேய்களை விட்டு திரும்பணும். எதை விட்டு திரும்பணும்? அப்ப பேய்களை விட்டு திரும்புதல் என்று சொன்னால் பொய்களை விட்டு திரும்பணும், கோபத்தை விட்டு திரும்பணும். ஆமீன். சோத்திரம். கெட்ட வார்த்தைகளை விட்டு திரும்பணும், புத்தீனமான வார்த்தைகளை விட்டு திரும்பணும். ஆமீன். பரியாச வார்த்தைகளை விட்டு திரும்பணும். ஆமீன். ஆவியானவரை துக்கப்படுத்துகிற செயல்களை விட்டு திரும்பணும். இதாக்கும் உண்மையான மனம் திரும்புதல். இதாக்கு என்னது? உண்மையான மனம் திரும்புதல். 2 பொன்னோடல்ல ஐக்கியம். இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய வஸ்துக்கள். வெள்ளியோடல்ல ஐக்கியம். இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. வசனம் இதை அப்படியே சொல்லுகிறது. அழிந்து போகிற பொன்னானது ஆமீன் அக்கினியினால் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். பாருங்க, அதெல்லாம் ஒரு அழிவுக்குரியது. ஆனால் நம்முடைய ஆத்துமா அழிவுக்குரியதல்ல, அது அழியாய்மையை சுதந்தரிக்க வேண்டியது. அப்ப அதோடல்ல ஐக்கியம். பொன்ன விடணும், வெள்ளிய விடணும். பின்ன செம்பு, கல்லு, மரம் இப்படி காணவும் பார்க்கவும் பேசவும் ஆமீன் ஆமீன் சோத்திரம் யாதொரு தன்னிலை உணர்வுமற்ற ஒன்றும் தயவு செய்து பிளீஸ் நமஸ்காரத்துக்குரியதாய் மாறக்கூடாது. அது ஒரு இயேசு என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலை வைத்திருந்தாலும் அல்லது வேறு ஏதாகலும் ஆமீன் தெய்வங்கள் என்கின்ற ஒரு பிம்பங்களை வடிவமைத்து வைத்திருந்தாலும் பிளீஸ் தயவு செய்து அவைகள் அல்ல தெய்வங்கள், அவைகள் அல்ல நம்மை காப்பாற்றக்கூடியவைகள், அவைகள் அல்ல நம்முடைய நமஸ்காரத்துக்குரியவைகள். தயவு செய்து அதனாலே இயேசு என்கிற போட்டோக்கு மாலை அணிவித்தலும் சாமியின் ஸ்தோத்திரம் அதுக்கு மெழுகுதிரி கொளுத்துகிறதெல்லாம் கிறிஸ்தவர்களிடையிலே ஓயணும். அவைகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பணும். அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு வர அல்லேலூயா சொல்லுவோம். ஆமீன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகளை எல்லாம் விடணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சுபாவ ரீதியாய் கொலைபாதகம், சூனியங்கள், வேசித்தனங்கள், களவுகள் இவைகளை எல்லாவற்றையும் விடணும். அப்ப லாசரு என்ன செய்தான்? லாசரு என்று சொல்லப்படுகிற அந்த பாவப்பட்ட மனிதன் ஆமீன் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கும் தன்னை உட்படுத்திக் கொள்ளவே இல்லை. இவ்வகையான யாதொரு காரியத்துக்கும் அவன் தன்னை உட்படுத்தாதபடிக்கு அவன் மனம் திரும்பி வாழ்ந்தபடினால் அவனுக்கு தேவன் வைத்திருந்த நித்திய இளைப்பாறுதல் ஆபிரகாமின் மடியிலே அவன் பங்காளியாய் மாறினான். லாசரு அந்த பரம பாக்கியத்தை அடைந்த போது ஐஸ்வர்யவானால் பாருங்கள், இதொன்றும் செய்ய முடியவில்லை. அப்ப அவனுக்கு நல்லா தெரிந்தது, ஐயோ நான் இவைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ரத்தாம்பரம் உடுத்து, பொன்னு தரித்து, வெள்ளி தரித்து, ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து அனுதினமோ அடிச்சு பொழிச்சு சம்பிரமமாக வாழ்ந்த ஒரே ஒரு காரணத்தினால் கூட்டம் இல்ல, ஆராதனை இல்ல, தெய்வம் இல்ல, தெய்வ பக்தி இல்ல, தெய்வ பயம் இல்ல, தெய்வத்துக்கு ஏற்ற விருப்பம் இல்ல, தெய்வத்துக்கு ஏற்ற வாழ்க்கை இல்ல, கற்பனைகளை கை கொள்ளவில்லை, கட்டளைகளை கை கொள்ளவில்லை. இவ்வகையான யாதொரு காரியத்துக்கும் அவன் முற்படாதபடினால் அவனுடைய இடத்தை பாருங்கள், நித்திய அழிவாகிய தண்டனை. அப்ப இந்த இடத்தை யாரும் பிடிக்காமல் இருக்க வேண்டுமே. ஆனால் இந்த ராத்திரி வேளை என் அன்புக்குரிய சகோதரா சகோதரி, எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற எங்கள் தெய்வத்தால் நேசிக்கப்படுகின்ற எங்கள் அருமை ஆண்டவருடைய பிள்ளைகளே, திரும்ப வேண்டிய இடத்துல எல்லாவற்றையும் திரும்புங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் சற்று திருப்புவீர்களே ஆனால் தெய்வத்தினுடைய தயவை பாருங்கள். தெய்வத்தினுடைய மகா பெரிய தயவை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷ 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை படிக்கும் போது, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு நான் தவணை கொடுத்து பார்த்தேன். தன்னுடைய அந்த பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புகிறதற்கு அவளுக்கு விருப்பமே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த நாளை கூட கற்ற தந்தது வாலிப மகனே, மகளே, சகோதரா சகோதரி, என்னுடைய தாயை போல தகப்பன போல இருக்கிற அன்புக்குரியவர்களே, எங்காக எங்கள் சட்டத்தை கவனிக்கிறவர்களே, நாங்கள் சுவிசேஷமாய் சொல்லிக் கொண்டிருக்கிற தெய்வத்தின் சிநேகத்தை பாருங்கள், தெய்வத்தின் தயாள குணத்தை பாருங்கள். அவன் மனம் திரும்பும்படியாய் அவனுக்கு தகுதி கொடுத்தேன், தவணை கொடுத்தேன். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்து பார்த்தேன். அவர்கள் மனம் திரும்பும்படியாய் தவணை கொடுத்து பார்த்தேன். ஆனால் தாங்கள் செய்கின்ற அருவருப்புகளையும் அசுத்தங்களையும் அந்த பாவ வழிகளையும் அக்கிரம வழிகளையும் விடுவதற்கு மனமே இல்லையா? சுருக்கமாய் சொல்லுகிறேன், பெரிய ஆமீன் பெருசா சொல்லல, நடந்த சம்பவம் என்று ஒரு ஊழியர் சொன்னதை சொல்லுகிறேன். தான் இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கடைசியில் ஒரு அவற்றுக்கால் கொடுத்தாராம்.
இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை தம் மகனே மகளே மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பென்று அங்கே அந்த கூட்டத்திலே நின்ற ஒரு வாலிப மகளோடு ஆவியானவர் தெள்ளத் தெளிவாய் இடைவிட்டார். உன்னுடைய இதயத்தை இப்பொழுது நீ திறந்து கொடு, உனக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன், உன்னுடைய இதயத்தை திறந்து கொடு. அவள் அத்தனை பிரசங்கத்தை எழுதி எடுத்து அந்த பிரசங்கத்தினுடைய முடிவிலே ஆவியானவர் இடைப்பட்டதை ஆமீன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, ப்ளீஸ் ஆண்டவரே என்னை மன்னிக்கணும், நாளைக்கு என்னுடைய இதயத்தை நான் உமக்கு தருவேன், இன்றைக்கு ராத்திரி வேளையிலே என்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு கூட நான் இன்னும் ஒரு நிகழ்வை நடத்த வேண்டியது இருக்கிறது, தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்று அந்த புத்தகத்தில் எழுதினார்கள். அந்த டைரியை மூடினார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து புறப்பட்டார்கள். அந்த ஊழியக்காரனை கொண்டு ஆவியானவர் மீண்டும் மீண்டுமாய் சத்தமிட்டார், மகளே உன்னுடைய இதயத்தை எனக்கு தா, மகனே உன்னுடைய இதயத்தை எனக்கு தா, சகோதரா உன்னுடைய இதயத்தை எனக்கு தா. கன்வென்ஷன் கூட்டம் முடித்து ஆமீன் தன்னுடைய வாகனத்தை எடுத்தார்கள். ஆமீன் சற்று தொலைவில் வரும்போது எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. ஆமீன் மரணம் அவர்களை சந்தித்தது. ஆமீன் பின்னாடி பிரசங்கம் முடித்து சாப்பிட்டு வந்த தேவ மனிதன் என்னை அங்க கூட்டம் என்று விசாரித்த போது இப்படி ஒரு வாலிப மகள் ஆமீன் விபத்தினால் மரித்து போனாள் இப்படி என்று சொல்லும் போது வேதனையோடு அந்த மனிதன் கார்ல ஏற வரும்போது ஒரு புத்தகம் கிடக்கிறதை கண்டார். அதை தன்னுடைய கையில் எடுக்கிறார். பிரசங்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் புரட்டி பார்க்கிறார். தான் இன்றைக்கு பிரசங்கித்த பிரசங்கம் அந்த டைரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது முடிவும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே தயவு செய்து என்னை மன்னிக்கணும், ப்ளீஸ் என்னை மன்னிக்கணும், இந்த ஒரு ராத்திரியும் தாண்டி என்னுடைய இதயத்தை நான் உமக்கு தருவேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்ததாம். இதாக்கும் வசனம் சொல்லி தருகின்றது, அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன், அவன் மனம் திரும்பும்படியாக அவனுக்கு நான் தவணை கொடுத்தேன். தேசமே, பட்டணமே, சபையே, எங்களை கவனிக்கின்ற எங்கள் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த ராத்திரி வேளையா இருக்கலாம் அல்லவோ, இந்த ராத்திரி வேளை உன்னுடைய ஜீவன் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ நித்திய இளைப்பாறுதலுக்குள் போவாயோ, நித்திய தண்டனைக்குள் போவாயோ? உன்னுடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கண் மூடும் போது நீ நித்திய நரகத்துக்கு போவாயோ, நித்திய இளைப்பாறுதலுக்கு போவாயோ? அதுதான் இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ரிசல்ட் பாருங்க, அவள் திரும்பும்படியாய் தவணை கொடுத்து பார்த்தேன். ஆமீன். போன வருட கன்வென்ஷன்ல அவளோடு பேசி பார்த்தேன், எழுப்புதல் கூட்டத்தில் பேசி பார்த்தேன், உபவாச கூட்டத்தில் சதா அந்த சபை ஊழியரை கொண்டு பேசி பார்த்தேன், மீண்டும் அடுத்த கன்வென்ஷன் கூட்டத்தில் விசேஷித்த ஊழியரை கொண்டு பேசி பார்த்தேன். ஆனால் அவளுக்கோ மனம் திரும்புவதற்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. சொல்லுங்க பாப்பா, என்ன இல்லை? அதனால் இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் மனசார நாங்கள் சொல்லுகின்ற இந்த நல்ல மீட்பின் சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பமற்றவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் ஒருவேளை அப்படி யாருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது என்றுதான் எங்களுடைய முழங்கால்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பலப்படுத்தணும், இதுதான் ஊழியர்களுடைய அழுகை. அப்படி ஒன்றும் சம்பவிக்க வேண்டாம். ஆனால் உண்மையை நாங்கள் சொல்லி பேசுகின்றோம். எனவே ஆண்டவர் வைத்திருக்கின்ற நித்திய இளைப்பாறுதலையும் நித்திய தண்டனையையும் தீர்மானிக்க வேண்டுமையானால் ஒரு மனிதன் தேவ சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புவானேயானால் அவனுக்கு நித்திய இளைப்பாறுதலை கர்த்தர் பிரதிபலனாய் தருவார். அல்லேலூயா. 2, யார் இந்த தகுதி? ஆமென். இந்த லாசரு என்ன தகுதி நிலை அடைந்திருப்பான்? வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லிட்டு தேவன் வைத்திருக்கிறதான நித்திய இளைப்பாறுதலாகிய பிரதிபலன், ஆமீன், நித்திய தண்டனையாகிய அந்த வேதனைக்குரிய இடம், இதை ஒரு மனிதன் அடைந்து கொள்ள கூடாமல் அந்த தேவன் வைத்திருக்கிற நித்திய இளைப்பாறுதலை அவன் சுதந்தரிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வசனம் இங்கே சொல்லித் தருகின்றது, இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த பூமியிலே எல்லா விதமான பிரயாசங்களை விட்டு
அப்படியானால் அவர்கள் கண்ணீர், கவலை, வருத்தம், வியாதிகள், பலவீனங்கள், கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், ஆமீன், எல்லாவற்றையும் விட்டொழிந்து அவர்கள் என்ன செய்வார்களாம்? இளைப்பாறுவார்கள். எதனால் இந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது? அல்லது இந்த ஆபிரகாமின் மடி என்று அறியப்பட்ட இந்த நல்ல பரதீசா, இந்த இளைப்பாறுகிற ஸ்தலம் என்று அறியப்படுகின்ற மனிதனுக்கென்று தெய்வம் பிரதிபலனாக அனுக்கிரகமாக வைக்கப்படுகின்ற இந்த இடத்தை எதனால் இந்த பரிசுத்தவான்கள் பிடித்தார்கள்? ஐஸ்வர்யவான்கள் போன்றவர்கள் எதனால் இழந்தார்கள் என்றால், அவர்களுடைய மரணம் ஆமீன் யாருக்குள்ளாய் நிகழவில்லை? கர்த்தருக்குள் நிகழவில்லை. லாசரு போன்றவர்களுடைய மரணம் யாருக்குள்ளே நிகழ்ந்தது? கர்த்தருக்குள்ளே நிகழ்ந்தது. அப்போ இந்த வசனத்தை வைத்து ஒரு நல்ல சத்தியத்தை வேத புத்தகம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகிறது. ரெண்டு நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒரு நிலைப்பாடு கர்த்தருக்குள், ஒரு நிலைப்பாடு கர்த்தருக்கு. உதாரணமாக சொல்லுவோமேயானால், இப்ப பாருங்க, இந்த கேட்டுக்குள்ளாக வந்து பந்தலுக்குள் ஒரு கூட்டம், பந்தலுக்கு வெளியே ஒரு கூட்டம், இப்படி என்று உதாரணத்தை சொல்லுகிறோம். யாரும் தவறான அபிப்பிராயம் ஆமீன் கொள்ள அல்ல, உதாரணம் புரியும்படியாய் சொல்லுகின்றோம். ஆமீன், சோத்திரம். இந்த பந்தலுக்குள் இருக்கும் போதானே ஒரு கூட்டத்தார் ஆலயத்துக்கு உள், ஒரு கூட்டத்தார் ஆலயத்துக்கு வெளியில், இப்படி என்றெல்லாம் ஆமீன் புரியும்படியாய் சொல்லுகின்ற இந்த வாக்குக்கு இணங்க கிறிஸ்து அப்படி என்று சொல்லுகிற நம்முடைய கர்த்தர், நம்முடைய எஜமான் இப்படி என்று சொல்லுகின்ற, என்னை உங்களையும் ஆதரித்து போஷிப்பித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்து இயேசுவினிடத்தில் ரெண்டு நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒரு நிலைப்பாடு கர்த்தருக்கு உள் என்கிற நிலைப்பாடு, இன்னொரு நிலைப்பாடு கர்த்தருக்கு வெளியே. அப்ப யாருக்கு இந்த பரம பாக்கியம் கிடைக்கிறது? தேவன் வைத்திருக்கிற நித்திய இளைப்பாறுதலாகிய அந்த மகா பெரிய அனுக்கிரகம், அந்த தெய்வத்தினுடைய பிரதிபலன் யாருக்கு கிடைக்கிறது என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் வர வேண்டும், ஆண்டவருக்குள் வர வேண்டும். எப்படி ஐயா இந்த ஆண்டவருக்குள் வருவதென்று கேட்டால், கலாத்தியருக்கு நிருப புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கலாத்தியர் நிருப புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கும் போது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளே வருவதற்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் மாத்திரமே கிறிஸ்துவுக்குள் வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப பாருங்கள், லாசரு போன்றவர்களுக்கு இந்த பரம இளைப்பாறுதல் கிடைக்கவும், ஐஸ்வர்யவான் போன்றவர்களுக்கு இந்த ஆண்டவர் வைத்திருந்த இளைப்பாறுதலும் இழப்பதற்கு இரண்டாவது என்ன காரணம் என்று கேட்டால், லாசரு போன்ற பரிசுத்தவான்கள் யாருக்குள்ளே வந்து விட்டார்கள்? கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள். சொல்லுங்க பாப்பா, யாருக்குள் வந்தார்கள்? கிறிஸ்தவனாய் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் வாழுகிறது தான் பெரிய பிரயோஜனம். அல்லேலூயா. அதனால் இந்த ராத்திரியிலே யாராகிலும் கிறிஸ்தவர்களாய் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை, வேதம் விரும்பவில்லை. எல்லாரும் யாரா இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். சொல்லுங்க பாப்பா, எங்க இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கணும், கிறிஸ்துவுக்கு வெளியே வாழக்கூடாது. அப்ப ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று தன்னை படைத்த தெய்வத்துக்கு புறம்பாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, இன்னொன்று தன்னை படைத்த தெய்வத்துக்கு உள்ளே வாழுகிற வாழ்க்கை. எப்படி ஐயா தெய்வத்துக்கு வெளியிலும் தெய்வத்துக்கு உள்ளிலும் வாழ்வது எப்படி என்று கேட்பீர்களே. ஆனால் ஏனெனில் உங்களில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே நுழைவதற்கு அவன் என்ன பெற வேண்டுமாம்? ஞானஸ்நானம். தயவு செய்து கவனிக்கணுமே, கவனிக்கணுமே. அப்ப ஞானஸ்நான இடங்கள், ஞானஸ்நான இடங்கள் அதுவும் ஆமீன் யாரும் எவரும் எப்படியும் கொடுக்கிறது போல ஞானஸ்நானம் அல்ல. ஆவிக்குரிய சபைகளிலே இந்த புத்தகத்தை சுமக்கிற நாங்கள் ஆமீன் சொல்லுகின்ற அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே காட்டி தந்த முறைமையின்படியாக அல்லது தேவன் தாமே ஞானஸ்நானத்தை வெளிப்படுத்தி இருக்கிற முறைமையின்படியே எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்களேயானால், எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் ஆமீன் அதனுடைய ஆமீன் 16வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி அதனுடைய 9வது வசனத்தை படித்து பாருங்கள். நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்த
ரத்தமரே ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி. பத்தியலா, தேவன் தாமே அப்படியானால் வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிற முறை என்ன முறை? ஞானஸ்நானம் என்பது வெறும் 10 சொட்டு தண்ணீர் தெளிப்பதல்ல. ஆமீன், சோத்திரம். நான் உன்னை ஜலத்தினால் என்ன காட்டி? முழுக்காட்டி. சொல்லுங்க பாப்பா, என்ன காட்டி? முழுக்காட்டி. ஜலத்தினால் உன்னை முழுக்காட்டி. எதுக்கு அடையாளம்? உன்னுடைய எல்லா ரத்தமர நான் உன்னை ஸ்நானம் பண்ணுவித்து. அப்ப வேதம் அங்கீகரிக்கிற ஸ்நானம் என்ன? அல்லது தெய்வம் சொல்லித் தருகின்ற ஞான ஸ்நானம் என்ன? இன்றைக்கு போதகர்களோ குருக்களோ ஆமீன் பிரபலமானவர்களோ உயர்ந்தவர்களோ காட்டிக்கொள்ளுகிற முறையல்ல அன்பரே. ஆமீன், அதெல்லாம் முறை. புத்தகம் சொல்லி இருக்கிறது. இந்த புத்தகத்திலே நான் சொல்லாத எதையாக நீங்கள் கூட்டினால், அல்லது நான் உங்களுக்கு எழுதி கொடுக்காத எதையாகலோ அல்லது எழுதி கொடுத்திருக்கிற எதையாக நீங்கள் குறைத்தால் தேவன் பங்கை என்ன செய்வாராம்? அப்ப வேத புத்தகம் சொல்லப்படாத வெறும் 10 சொட்டு தண்ணீர் தெளித்து கொடுக்கிற ஞான ஸ்நானம் பெறுகிற ஒருவனுக்கும் தேவனிடத்தில் பங்கில்லை. தேவன் அவர்கள் பங்கை எடுத்து போடுவார். இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராகிலும் இந்த வேத புத்தகம் சொல்ல இணங்க, இந்த பரிசுத்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கிணங்க இதுவரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானம், அதுவா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற தெய்வத்தினுடைய நாமம் உச்சரித்து தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் அவர்களுக்கு யாருக்குள்ளே நுழைய முடியாது? கிறிஸ்துவுக்குள் நுழைய முடியாது. அதாக்கும் இந்த ராத்திரி வேளையிலே ஆமீன் சோத்திரம், கர்த்தருக்குள் வாழ்ந்து கர்த்தருக்குள் வளர்ந்து கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து என்ன செய்வார்களாம்? அந்த இளைப்பாறுதலே பங்கடைவார்கள். அப்படியானால் இந்த பரம வாக்கியத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களோ? இந்த கூட்டத்திலே ஒரு நபர் கூட ஆமீன் மனம் திரும்புகிறது மட்டுமல்ல, இதுவரையிலும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே தண்ணீருக்குள்ளே இதுவரையிலும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்களேயானால், இந்த ராத்திரி ஒருவேளை மரணம் நம்முடைய வாசலை தட்டுமையானால், மரணத்தின் கதவுகள் அருமையான இந்த பாஸ்டையா ஆமீன் நேற்றைக்கு போன் பேசும்போது வருத்தப்பட்டார். இன்னைக்கு நான் வாகனத்தில் அவரோடு கூட சேர்ந்து வரும்போது வருத்தப்பட்டார். அவருக்கு வேண்டிய ஒரு ஊழியக்காரர் ஆமீன் சோத்திர இந்த பூரண சுவிசேஷ சபையிலே அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் என்று சொன்னார். எனக்கு தெரியாது. ஆமீன் சோத்திர அருமையான கர்த்தருடைய ஊழியரை குறித்த வருத்தத்தை சொன்னபோது நான் கேட்டேன், எப்படியா இருந்தது மரணம்? ஆமீன் மத்தியான வேளைதானா? மத்தியான வேளையிலே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த ஊழியம் செய்வதற்காக தாங்கள் படுத்த படுக்கை, அதுதான் அவருடைய இறுதியான படுக்கை. அல்லேலூயா. அதனால் நானும் நீங்களும் மகான் என்று சொல்ல முடியாது. இன்னா சத்தமிட்டுக் கொண்டிருக்கிற நான் நாளை காலை கூட்டத்தில் சத்தமிடுவேன் என்று எனக்கு யாதொரு நிச்சயம் இல்லை. நாளைக்கு ஆமீன் உயிரோடு இருப்போம் என்று நமக்கு சொல்ல முடியாது. வேதம் என்ன அனுமதி கொடுக்கிறது? கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள். அதுதான் வேதம் கொடுத்திருக்கிற பிரமாணம். அதனால் சகோதரா சகோதரி, என் தாயே தகப்பனே, வாலிப நண்பா, என்னுடைய உடன்பிறப்புகளை போல இருக்கிறவர்களே, எங்கள் சத்தத்தை கவனிக்கின்றவர்களே, இதுவரையிலும் இந்த ராத்திரி வேளை வரையிலும் இயேசுவை உங்களுடைய பாவ மன்னிப்பினுடைய பரிகாரியாகிய சொந்த இரட்சகராக நீங்கள் விசுவாசத்தால் ஏற்று உங்கள் நாவினால் அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணி ஆண்டவர் வைத்திருக்கிற ரட்சிப்பை அடையாமல் அந்த ரட்சிப்பை சுதந்தரிப்பதற்கு அடையாளமாக இதுவரையிலும் விசுவாசத்தினுடைய கிரியையாகிய ஜலஸ்நானம் இயேசு காட்டிய மாதிரியின்படியே பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே தண்ணீருக்குள்ளே ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் யாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே வர முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழலாம். உங்கள் பெயர் இந்த FGBC சபையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது வேறு ஏதாகிலும் சபையிலே அங்கத்துவமாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து சபையிலே
இயேசு கிறிஸ்து என்னும் சரீரமாகிய உறுப்புகளாக உறுப்பினர்களாக உங்களுக்கு யாதொரு பாக்கியமும் கிடையாது. அப்படி நீங்கள் அந்த பரம பாக்கியத்தை பெற வேண்டுமே ஆனால் வேத புத்தகத்தில் வேறு ஒரு வழியும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் நுழைவதற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு அவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய அந்த தெய்வத்தினுடைய நாமத்திலே தண்ணீருக்குள்ளே முங்கி ஞானஸ்நானம் எடுப்பதல்லாமல் வேறொரு வழி இல்லவே இல்லையே. அதனால் இதுவரையிலும் யாராகிலும் இந்த சத்தியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்காவிட்டால் நாளைக்கெல்லாம் சகோதரா, ஒருவேளை இந்த ராத்திரி வேளை கர்த்தர் வந்தாலோ, அடுத்த நிமிஷத்தில் இயேசு வந்தாலோ, அல்லது அடுத்த மணிக்கூரில் இயேசு வந்தாலோ, நீ உன்னை அர்ப்பணமாகலும் செய்து போகணும் இந்த கூட்டத்தில் இருந்துதானே. அல்லேலூயா. அப்போ லாசரு போன்றவர்கள் எதனால் இந்த பரம பாக்கியத்தை பிடித்தார்கள்? ஐஸ்வர்யவான் போன்றவர்கள் எதனால் இந்த பரம பாக்கியத்தை இழந்தார்கள்? மனம் திரும்பியதனாலும் ஞானஸ்நானத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் நுழைந்த ஒரே ஒரு காரணத்தினாலும் அவர்கள் இந்த பரம பாக்கியத்தை, இந்த பரம சிலாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே ஒரு மனிதனுக்காக அவன் வாழணும், அவன் நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்று பிரதிபலனாக வைத்திருக்கிற இளைப்பாறுதலை மனிதன் பிடித்துக் கொள்ளணும். நித்திய தண்டனையை அவன் புறக்கணிக்கணும், புறந்தள்ள வேண்டும். அப்படியானால் மூன்றாவதாக அவன் என்ன செய்ய வேண்டும்? சொத்தர வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 57ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படித்து பாருங்கள். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் என்ன செய்கிறார்கள்? இளைப்பாறிக் கொண்டே இருக்கிறார்களாம். நேர்மையாக வாழுகிறவர்கள். மூன்றாவதாக லாசரு போன்றவர்கள் பசியானாலும் பட்டினியானாலும் உபத்திரவமானாலும் சரீரத்திலே தாங்கொண்ணாத வேதனையானாலும் மருத்துவத்துக்கு பரிகாரம் செய்யக்கூடிய யாதொரு பாக்கியமோ அவர்களுக்கு கிடையாவிட்டாலும் அவர்களுடைய ஜீவிதம் எப்படி இருந்தது தெரியுமா? நேர்மையானதா இருந்தது. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். உங்க காலுதான், யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க இதயம்தான் உங்க நெஞ்சின் வழியில நடக்கலாம். உங்க கண் போன போக்கில போகலாம். உங்க கால் போன இடத்துக்கு போகலாம். உங்க வாய் பேசுகிறதெல்லாம் நீங்க பேசலாம். நீங்கள் சுதந்திரம் பெற்றவர்கள், யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அன்பரே, உங்களுக்கு தெரியுமோ? ஆமீன் சோத்திரம். தெய்வத்துக்கு பிரியமில்லாமல், தெய்வத்துக்கு ஆமீன் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களானால் கண்டிப்பாக எங்க போய் சேர முடியாது. அதுக்கு அடையாளமாக ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் அதனுடைய சோத்திரம் 57ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு முறை படியுங்கள். நாள் பார்க்கிறவர்களும் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் வேசிக்கு பிறந்த சந்ததியாரே, நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள். நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள். நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுங்க? நீங்கள் யாரை பரியாசம்? போதும். அப்ப நாள் பார்க்கிறவர்கள், நட்சத்திரம் பார்க்கிறவர்கள், சூனியம் செய்கிறவர்கள், செய்வினை செய்கிறவர்கள், விபச்சாரம் செய்கின்றவர்கள், வேசித்தனம் செய்கின்றவர்கள், பரியாசம் பண்ணுகின்றவர்கள், இன்னும் இவ்வகையான பலதும் வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. இவ்வகையான கூட்டங்கள், இவ்வகையான நடத்தைகள் ஆமீன் யாதொன்றும் அது நேர்மையின் நடத்தை அல்ல. அதெல்லாம் கோணலானவைகளே. கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு கிறிஸ்டல் நாட்காட்டி என்கிற காலாண்டர் வாங்கி போட்டு சபையிலிருந்து கொடுக்கப்படுகிற வசன காலாண்டர்கள் அல்ல, அதுக்கு அடியில கிடக்கும் இன்னொரு சாதனம். ஆமீன். இந்த சாதனத்தை பார்த்தாக்கும் மீன் வேண்ட போறது, கல்லூரியில சேர்க்க போறது, ஆமீன் வீடு கட்ட தொடங்கிறது, கட்டளை வைக்கிறது, ஆமீன் பின்ன புதிய பானை வச்சு பால் காய்க்கிறது. இதெல்லாம் உங்களல்ல, நீங்க நான் சொன்னது நாட்டு நடப்ப சொல்லுகிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 4:10-11, நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றே என்று இப்பொழுது நான் உங்களை குறித்து பின்ன வேத புஸ்தகத்துக்கு ஆமீன், வேத புஸ்தகத்துக்கு ஆமீன் வடிவிலையாக்கு இப்ப கேக்கெல்லாம் வாங்கி வச்சு வெட்டுறதா சொல்லி கேட்டேன், பார்க்கல. பைபிள் அந்த அளவுக்கு இப்போ
பைபிளை விட பெரிய ஆள் ஆயிட்டாங்க உலகத்தில். யாரோ என்கிட்ட வந்து சொன்னார்கள், நம்ம கூடுதல் இதுல எல்லாம் பார்க்கிறது கிடையாது. யாரோ சொன்னார்கள், இப்படி நாள் கொண்டாட, ஜென்மதினம் கொண்டாட பைபிள் வடிவில கேக் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டாங்களா? உலகம் போகிற போக்க பாத்தீங்களா? இதுக்கு நாமும் விதிவிலக்கொண்டும் இல்ல. தேவையில்லாத சம்பிரதாயம் செய்யறது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், அப்பொழுது உம்மாலே நான் ஒரு விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர், அப்பொழுது நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாகிய அவன் கர்த்தரால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். எப்போ? விளக்கை ஆக நம்ம எங்கிருந்தோ கிடைத்த ஒரு சம்பிரதாயம். எனக்கு பப்ளிக் ஆண்டு பேச முடியல, இந்த ரெண்டு சாதனை இருக்கு, என்னால பேச கொஞ்சம் மனமடிவா இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால இனி பின்ன சொல்லாம இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பேசித்தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆக நீங்க எங்கிருந்தோ வந்த இதில் உள்ளதல்ல. வசனம் சொல்லி தருகிறது இல்லையா? புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள், அவர்கள் வானத்தை பார்த்து கலங்குகிறது போல நீங்கள் கலங்காதிருங்கள் என்று சொல்லுகிறது போல, இதில் இல்லாத ஒரு காரியத்தை எடுத்து நீங்களும் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 விளக்கு கொளுத்தி பிள்ளையினுடைய ஜீவிதத்தை ஊதி அணைத்து அந்த பிள்ளைக்கு பேரை 10-15 பீஸா வெட்டி அந்த பேரை பிள்ளைக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுகிறீங்க. இதுபோல வேதனை. இது வடக்கு இந்தியாவில போனீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை நாசப்படுத்துவதற்கு அவனுடைய பேரை எழுதி அதை நங்குறவங்கிறா கட் பண்ணி உன் ஜீவிதம் இதுபோல ஆகும் என்று சொல்லுகிற ஒரு சூனிய முறையாக்கும் தெய்வ மக்கள் ஆசரிக்கிறது. அல்லேலூயா. அதனால ஒரு கேக் வாங்கி சாப்பிடுறதுலயோ ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிடுறதுக்கோ நாங்க விரோதிகள் அல்ல. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அதை யாருக்கென்று விசேஷிக்கணுமா? கர்த்தருக்கென்று விசேஷிக்கணும். பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் ஒரு வருஷம் பிள்ளையை காத்திருக்கிறார், ஒரு பரிபாடி வேண்டாம், நல்ல 2 பாட்டு பாடி ஆராதிச்சு எங்க பிள்ளைய என்ன மனசார கை வச்சு ஜோம் பண்ணுங்க என்று அதை யாருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுங்கள். இனிமேலால் உங்க பிள்ளைக்கு பேர்ல ஒரு விளக்கு அணையருது. அல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை, யோபுனுடைய ஜீவியத்திலே தீபம் அணைந்தது, விளக்கு அணைந்தது. தான் வந்த வேதனையான சூழ்நிலையை கண்டு சொல்லுகிறார், அன்றைக்கு என்னுடைய தலையின் மேல் என்ன உண்டாயிருந்தது? இயேசு இந்த உலகத்தில் வந்தது எதற்கு தெரியுமா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக வந்தார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தெய்வ மக்கள் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சத்தை கெடுப்பதற்கு ஏதுவான சகல வழிமுறைகளை செய்கிறார்கள். அதனால அன்புக்குரியவர்களே, எந்த பெஸ்டிவலா இருந்தாலும் சரி, எந்த நாள் நமக்கு பெஸ்டிவல் என்றே கணக்கு பண்ணணும். அல்லேலூயா. நாசியில் சுவாசம் இருக்கிற நேரம் எல்லாம் நல்ல நேரம் சொல்ல முடியுமா? நீங்க தயவு செய்து பாஸ்டர் 6:55க்கு கட்டளை வைக்க வரணும்னு நீங்க விழிக்க கூடாது. அவர்கிட்ட கேட்கணும், உங்களுக்கு என்ன நேரம், எப்ப சமயம் என்று சொல்லுங்க, அப்ப நாங்க அதுக்கு ஆயத்தப்படுகிறோம். நீங்க யாருகிட்டயோ ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கிட்ட எல்லாம் போய் நீங்க வீடு கட்ட ஆலோசனை கேட்கிறது, உங்களை கட்டளை வைக்கிறது. அவன் தெய்வத்தை ஆராதிக்காத ஒரு மனிதன் அல்ல. பரிசுத்தவான்கள் வந்து அந்த கட்டளையை பிடித்து, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் என்று சொல்லி உங்களை நடத்தணும். அல்லேலூயா. யாரோ ஒருவருடைய பேச்சை கேட்டல்ல. அதனால் வேதம் சொல்லுகிறது, நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்று என்று இப்பொழுது நான் உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். இது என்னையா கிறிஸ்தவம்? இது என்னையா ஆத்மீக மார்க்கம்? அதாக்கு ஆண்டவர் கூப்பிடுகிறார், நாள் பார்க்கிறவளே, நட்சத்திரம் பார்க்கிறவளே, வேசித்தனம் பண்ணுகிறவளே, விபச்சாரம் பண்ணுகிறவளே, பரியாசம் பண்ணுகிறவளே, மாமி நீங்க கிட்டி வா. உனக்கு தெரியுமோ, நேர்மையாய் நடக்கிற ஒரு ஜீவிதம் உண்டு, நேராய் நடக்கிற ஒரு வாழ்க்கை உண்டு, தெய்வத்துக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை உண்டு. அவர்களுடைய பெயர் 1 ஏசாயா 57:1 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். ஏசாயா 57:1, நீதிமான். போதும். அல்லேலூயா. அவனுடைய பெயர் என்னது? நீதிமான். யார் இந்த நீதிமான்? ஒரு வசனத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம்
அதனுடைய 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்களே ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நீதிமானை குறித்து. 6ஆம் அதிகாரம் அதனுடைய சொத்திரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். யார் இந்த நீதிமான்? ஆமீன். பாருங்கள், மேல சொல்லப்பட்ட 12 குணம் நான் சொல்லிவிடுகிறேன். அநியாயத்திலிருந்து தூரப்பட்டவன், வஞ்சனைக்கு தப்புவிக்கப்பட்டவன், வேசி மார்க்கத்துக்கு தப்புவிக்கப்பட்டவன், விக்கிரகாராதனைக்கு தப்புவிக்கப்பட்டவன், விபச்சாரத்துக்கு தப்புவிக்கப்பட்டவன், சுயமுணர்ச்சிக்கு தப்புவிக்கப்பட்டவன், ஆண்புணர்ச்சிக்கு தப்புவிக்கப்பட்டவன், திருட்டுத்தனத்துக்கு தப்புவிக்கப்பட்டவன், பொருளாசைக்கு தப்புவிக்கப்பட்டவன், வெறித்து வாழுகிற வாழ்க்கைக்கு தப்புவிக்கப்பட்டவன், பிறரை உதாசனப்படுத்துகிற வாழ்க்கைக்கு தப்புவிக்கப்பட்டவன், கொள்ளைத்தனத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு தெய்வராஜ்யத்துக்கு தகுதியானவன். ஆனால் இவன் எல்லாம் இப்படி இருந்தானாம். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலும் இதுபோல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திருடி வம்பு பண்ணி உதாசனம் பண்ணி சத்தியத்தை அறியாதபடினால், அறியாமை உள்ள காலங்களில் தெய்வம் காணாதவர் போல் இருப்பார். ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அறியாமல் வாழ்ந்தால் உங்களில் சிலர் இப்படி இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினால் என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும். கழுவப்படும் போது பரிசுத்தம் உண்டாகும், பரிசுத்த ஜீவியம் உண்டாகும், அல்லது பரிசுத்தவான்கள் என்று அறியப்படலாம். பரிசுத்தவான்களுடைய அடுத்த நிலைக்கு பேராக என்னது? நீதிமான், நேராய் நடக்கிறவன். நீதிமான் நீதிமான் மடிந்து போகிறதை ஒருவரும் மனதில் வைப்பதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறதை ஒருவரும் சிந்திப்பாரில்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் தங்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையாகிய இளைப்பாறுதலே இளைப்பாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியானால் அன்பிற்குரிய தேவ மக்களே, இந்த ராத்திரி வேளை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலே மனிதனாய் படைக்கப்பட்டவனுக்கு நித்திய 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 காலமாகிய ஒரு இளைப்பாறுதலை தேவன் அவனுக்கு பிரதிபலனாய் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் மனிதன் தெய்வத்தினுடைய சட்டதிட்டத்துக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிறவர்களுக்கு நியாயமாக அவர்களை கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் ஒரு நித்திய அழிவாகிய தண்டனை வைத்திருக்கிறார். இதுக்கு எப்படி நான் தப்புவதென்று ஆமென் ஆண்டவருடைய கிருபையினால் உங்களுக்கு சொல்லி தந்தோம். மனம் திரும்பணும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். தங்களுடைய எல்லா விதமான பாவ வழிகளை விட்டுக்கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான் என்கிற பட்டியலிலே நீங்கள் இடம் பிடிப்பீர்களேயானால் இந்த ராத்திரி கண்ண மூடினாலும் சந்தோஷமாய் நித்தியத்தில் போய் பார்க்கலாம். மரணம் எனக்கு வரட்டும் என்று நீங்கள் சவால் விட்டு சொல்லலாம். இந்த ராத்திரி வேணும்னால் நான் மரிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், முடிவு என்னை சந்திக்கட்டும். ஏன் இந்த தைரியம் தெரியுமா? இங்க கண்ணை மூடும் போது அங்க போய் கண்ணை திறப்போம். இங்க ஓட்டம் குறையும் போது அங்க ஓட்டத்தை தொடங்குவோம். இங்க ஒண்ணு குறையும், பரலோகத்துல ஒண்ணு ஆயத்தமாகும். இங்க 4 பேர் அழுவாங்க, அங்க 4 பேர் நல்ல கை தட்டி ஒரு ஆத்துமா பரலோகத்துல சேர்ந்ததே என்று அங்க கர்த்தரை துதிப்பார்கள். இந்த ராத்திரி வேளை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த பரம இளைப்பாறுதலை, இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை, இந்த மேன்மையான மகிமையான சந்தோஷத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி